இவைதான் இந்த வருடம் தமிழ்நாட்டின் வீதிகளை அலங்கரிக்க போகும் நமது விநாயகர்கள். நூறு விதமான வடிவ தோற்றத்தில் காட்சி அளித்து நம்மை மகிழ்விக்க வரும் யானை முகத்தோன் இதோ உங்கள் பார்வைக்காக. விற்பனைக்காக சிறிய சிலைகளிலிருந்து பெரிய அளவிலான வண்ண வண்ண கோலங்கள் வரை கடைகளில் குவிந்துள்ளன. மக்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப முன்பதிவு செய்யத் தொடங்கி விட்டனர். விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து தொடங்கி 5 நாட்கள் வீடுகளிலும் தெருக்களிலும் மண்டபங்களிலும் விநாயகர் வழிபாடு நடைபெறும். விநாயகர் சதுர்த்தி என்பது ஆவணி மாதத்தில் வரும் சுக்ல பக்ஷ சதுர்த்தி நாளில் விநாயகர் பூமியில் அவதரித்து பக்தர்களின் தடைகளை நீக்கும் தெய்வமாக பிறந்தார் என நம்பப்படுகிறது. விநாயகர் தடைகளை அகற்றி கல்வி, அறிவு, செல்வம், ஆரோக்கியம் அனைத்தையும் அருள்பவராக கருதப்படுகிறார். காலை குளித்து வீட்டில் களிமண் அல்லது வெண்கல உருவமாக விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்வார்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று அவர் வழிபட்டால் வாழ்க்கை தடைகள் நீங்கி கல்வியில் முன்னேற்றம், தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் நலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. விநாயகர் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அவைகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிலை இங்கே. பிள்ளையார், கணபதி, விக்னேஸ்வரன், கணேசன், முதல்வன், ஹெரம்பன், லம்போதரன், ஏகதந்தன், தும்பிகை அழ்வார், கணாதிபதி, சித்தி விநாயகர், வரசித்தி விநாயகர், சுக்ரீவன், விநாயகேஸ்வரன், கஜானனன், சிதம்பர விநாயகர், பிரமுகன், ஸ்ரீமான், அகிலாண்ட விநாயகர், மோதகர் பிரியன், துவாரபாலகர், சுந்தர விநாயகர், அனங்கநாயகன், கருணாநிதி.
பிரபலமான விநாயகர் கோவில்கள்: பழனி மலை முருகன் கோயிலின் அருகே உள்ள விநாயகர் சன்னதி. உச்சிப்பிள்ளையார் கோவில், திருச்சி. மணக்குள விநாயகர் கோவில், திருச்சி. கம்பமுத்தாள் பிள்ளையார் கோவில், காஞ்சிபுரம். வள்ளலார் கோயில் விநாயகர் சன்னதி, வயலூர். கபாலீஸ்வரர் கோவில் பிள்ளையார், மயிலாப்பூர், சென்னை. சித்தி விநாயகர் கோவில், காஞ்சிபுரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விநாயகர் சன்னதி. பவானி சங்கமேஸ்வரர் கோவிலின் விநாயகர். அஷ்டபுஜ விநாயகர், காஞ்சிபுரம். கஜமுக விநாயகர், காஞ்சிபுரம். மும்பை சித்திவிநாயக் கோவில், மகாராஷ்டிரா. இடப்பள்ளி விநாயகர் கோவில், கேரளா. கணபதி சச்சரா கோவில், கேரளா. காலை மாலை சுவையான பிரசாதங்களும் இனிய பூஜைகளும் மக்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும். சில இடங்களில் இசை, நடனம், கச்சேரிகள் கலகலப்பை கூட்டுகின்றன. வட இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தி மிகவும் பிரசித்தி பெற்ற பண்டிகையாகும். விநாயகர் 3 கண்களுடன், திருக்கண்ணுடன் சில சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்படுகிறார். பெரும்பாலும் யானை தலையோடு காணப்படும் விநாயகர் சில பண்டைய சிற்பங்களில் மனித முகத்துடன் கூட வரையப்பட்டுள்ளார். விநாயகரின் வலது தந்தம் உடைந்தது என்பதை பல புராணங்கள் சொல்கின்றன. அதில் ஒன்று, அவர் மகாபாரதம் எழுதும்போது களமாய் தனது தந்தத்தை உடைத்து பயன்படுத்தினார் என்பதுதான். விநாயகர் மூசிகம், எலி மீது சவாரி செய்வார். ஆனால் பழைய சின்னங்களில் சிங்கம், மயில், குதிரை, நாகம் போன்ற வாகனங்களோடும் அவர் தோன்றியுள்ளார். விநாயகர் வழிபாடு இந்தியாவை தாண்டி தாய்லாந்து, இந்தோனேஷியா, நேபாளம், கம்போடியா, இலங்கை போன்ற நாடுகளிலும் தொன்மையான காலம் முதலே இருந்து வருகிறது. தென்னிந்தியாவில் மட்டும் அல்லாமல் வடஇந்திய சைவ, வைணவ, சாக்த மரபுகளிலும் விநாயகர் முதலில் வழிபடப்படுகிறார். விநாயகர் பெரும்பாலும் மோதிர விரலில் எழுதும் எழுத்து கலையின் தெய்வம், ஆதாரமானவர் என கருதப்படுகிறார். பண்டைய காலத்தில் விநாயகர் சிலரால் வானர முகம் கொண்டவர் என்றும் கற்பனை செய்யப்பட்டது. பின்னர் யானை முகம் பொதுவானது ஆனது. காஞ்சிபுரம் அருகே உள்ள சில சின்னங்களில் விநாயகர் கன்னி வடிவிலும் பெண் வடிவிலும் காணப்படுகிறார். விநாயகர் என்பது ஒரே ஒரு உருவம் அல்ல, 32 வகை விநாயகர் வடிவங்கள், பால விநாயகர், ஹெரம்ப விநாயகர், சித்தி விநாயகர் போன்றவை உள்ளன.
விநாயகர் மிகவும் விரும்பும் 21 வகை நேவேத்தியங்கள் கொழுக்கட்டை, அவல், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பாசிப்பருப்பு சுண்டல், பச்சை பயிறு, எள்ளுருண்டை, அப்பம், அரிசி அடை, வெல்லம், தேங்காய், இட்லி, வடை, பாயசம், அவல், பொங்கல் அரிசி, பொங்கல், வாழைப்பழம், தர்பூசணி, மாதுளை, திராட்சை, பேரீச்சம்பழம், எலுமிச்சை சாதம், புளியோதரை. உங்களுக்கு பிடித்த விநாயகர் சிலையை குறிப்பிடவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள். தவறுகள் ஏதேனும் இருந்தால் குறிப்பிடவும், அது எங்களை மேம்படுத்த உதவும். கடைசி வரைக்கும் பாருங்கள். சில விநாயகர்கள் நீங்கள் இதுவரை கண்டிராத வியப்பாக இருக்கும் என நம்புகிறோம். Thank you.